கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த 5வது நாளில் வந்திருக்கிற 6வது நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக நம்ம மத்தியில் பாஸ்டர் வந்திருக்காங்க. பால்ராஜ் பாஸ்டருக்காக நான் உள்ளத்தில் ஆனத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்கு பொதுவாக இந்த கூடுகையெல்லாம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது போல் எனக்கும் இந்த 5 நாட்களில் ஒவ்வொரு போதனையிலிருந்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். முதல் நாளில் ஆரம்பித்து இந்த நேற்று வரைக்கும் ஆண்டவர் பல காரியங்களை, தெரியாத காரியங்களை ஆண்டவர் கற்பித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. மொதல் நாள் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு போகும்போது நான் வீட்டில் மொதல் நாள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி வரிசையாக நிறையா பெரிய பெரிய பாஸ்டர்ஸாக வராங்களே, அந்த நேரத்தில் நம்ம ஒரு அனுபவமே இல்லாமல் வரோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ கூட வீட்டில் போய் சொல்லியிருந்தேன், பாஸ்டர் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வரவங்களாம் எப்படி இருக்க போதோ, நம்ம எப்படி பண்ண போகிறோமோன்னு அப்பாட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம பிரசங்கிக்க போகிறதுனால கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. யார் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறதுனால கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியர் இருந்தார். அவர் சபையில் ஒரு நபரை அவர் காயப்படுத்திட்டார். ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி பேசவும் அந்த ஊழியர் போயிட்டு அப்புறம் ஊழியருக்கு அந்த மனசாட்சி பாதிக்கப்பட்டு அந்த நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். இது மாதிரி நான் உங்களை தெரியாமல் காயப்படுத்திட்டேன், என்னை தயவாக மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் போய் அந்த நபரிடம் கேட்டாராம். ஆனால் அந்த நபர் சொல்லிட்டாராம், இல்லை நான் மன்னிக்க முடியாது. ரொம்ப கோபமாக சொல்லிட்டார், இல்லை என்னால் மன்னிக்க முடியாது, நீங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த ஊழியருக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம மன்னிப்பு கேட்கலாம், அதுக்குள்ளே அவங்களுடைய கோபம்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போயிட்டு அந்த விசுவாசி அந்த நபரிடம் போயிட்டு இது மாதிரி நான் உங்களை புண்படுத்துகிற மாதிரி நான் பேசிட்டேன், தயவாக என்னை மன்னிச்சிருங்க, 2வது முறையாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போயும் அந்த நபர் இல்லை நான் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இந்த ஊழியருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அவர் மனசு பாதிக்கப்பட்டுட்டே இருந்தனால சரி நம்ம ஒரு மூத்த ஊழியர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கலாம், இது மாதிரி சபையில் ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த ஊழியரிடம் போய் இந்த இளம் ஊழியர் போய் கேட்குறாரு, இது மாதிரி எங்களுடைய சபையில் நான் ஒருத்தரை காயப்படுத்தி விட்டேன், அவர்கள்ட்ட நான் போய் மன்னிப்பும் கேட்டுட்டேன், அவர்கள் என்னை மன்னிக்கலை, அதனால 2வது தடவையும் போயிட்டு ஒரு வாரம் கழித்து நான் போய் மன்னிப்பு கேட்டேன், அப்போயும் அவர்கள் என்னை மன்னிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் நடந்ததையெல்லாம் சொன்னாராம். சொன்ன பிற்பாடு அந்த ஊழியர் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு சொன்னாராம், நீ 2 தவறு செய்திருக்கிறாய், தவறு நீ முதல்ல அந்த நபரை காயப்படுத்தியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நீ பண்ண 2வது தப்பு என்னன்னா 2வது முறையாக போய் நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டப்பாரு, அது நீ செய்த 2வது தவறு அப்படின்னு சொன்னான். ஏன்னு கேட்கும்பொழுது நீ முதல் தடவை மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த நபர் உன்னை மன்னித்திருக்கணும், அப்படி அவங்க மன்னிக்கலைன்னா அவங்க மேலே தான் கோபாக்கினை வரும் மொழியே, நீ குற்றத்துக்கு நீங்களாகி விடுவ அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் அந்த ஊழியருக்கு மனசு கொஞ்சம் லகுவாக மறந்துச்சான். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் ரொம்ப கடினமான சுபாவமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மன்னிப்பது நம்ம எல்லாருக்குமே தான் மன்னிப்பது ரொம்ப கடினமான சுபாவமாக இருக்குது. ஏன்னா அது மனித குணத்துக்கே ஒரு அப்பாற்பட்ட காரியம். ஏன்னா அது தெய்வீக சுபாவமாக இருக்குது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவமாக இருக்கிறதுனால தான் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு உவமையை நாம் தியானிக்க போகிறோம். நான் மன்னிக்கிறத பற்றி நான் பேசும்போதே நீங்கள் என்ன உவமைன்னு கண்டுபிடித்திருப்பீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். 18 நம்ம 21வது வசனத்திலேருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசுவின் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்போது சீஷர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே ஆண்டவர் அழகாக ஒரு சின்ன பிள்ளையை நிப்பாட்டி வச்சுட்டு, இந்த பிள்ளைய போல் நீங்கள் மாறலைன்னா பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தரும் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இடரல்கள் பற்றிலாம் ஆண்டவர் சொல்லுவார். யார் நிமித்தமாக இடர் அவங்களுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லிட்டு சபையில்
சர்ச்சில் ஒரு காரியம் ஒருவர் குற்றம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஒழுக்க நெறிகளை அங்கே வைக்கிறத பார்க்குறோம். முதலாவது பார்க்குறோம், அங்கே ஒருத்தர் குற்றம் செய்துட்டா ஒருத்தர் போயிட்டு அவங்களுக்கு குற்றத்தை உணர்த்தணும். ரெண்டாவது 2 பேர் போங்க, அதுக்கடுத்து சபையில் அதை தெரியப்படுத்துங்க. அப்போயும் அந்த நபர் கேட்கலன்னா அவங்க வந்து ஆயக்காரரை போல பாவிகளை போல அவங்கள உற்றலாம் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு ஒழுக்க நெறியை அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த ஒழுக்க நெறியை நம்ம புதிய ஏற்பாட்டு சபையான கொரிந்தியரில் பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நபர் வந்து பாவத்துக்கு உட்பட்ட போது பவுல் என்ன சொல்லுவார், அந்த மனுஷனை புறம்பே தள்ளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2வது லெட்டரில் பார்க்கும்போது அந்த மனுஷனை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். அதனால ஒரு சபை பக்தி விருத்திக்காகவும் சபை ஒழுக்கத்திற்காகவும் தேவன் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் மன்னித்தார்னா மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த டாக் வருது. யாருக்கும்னா பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் வருகிறது. நாம் வாசிப்போம் 21வது வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசித்துருவோம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதில் போதும் ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிச்சிடலாம். பேதுருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. ஏன்னா பேதுரு கேள்வி கேட்கலன்னா நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. முந்தி பேசுகிற பேதுரு, ஆனால் அவர் கேட்டதுனால நம்ம அநேக இப்போ அவர் கேட்டதுனால தான் ஒரு உவமையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் பேதுருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அநேக அற்புதமான போதனைகளை நாம் பேதுரு வழியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்கே கேட்குறார் பேதுரு, ஆண்டவரே, ஒரு சகோதரன் ஒருத்தன் குற்றம் செய்து விட்டான், ஒருத்தன் எனக்கு குற்றம் செய்து விட்டான்னா, இந்த சகோதரன்னா யாருன்னா சபைக்குள்ளே தான். சகோதரன் குற்றம் செய்து விட்டால் அவனை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தான்னா ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? 7 தரம் மட்டுமோ. ஏன் இந்த 7 தரம் மட்டுமோன்னு பேதுரு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த ரபிக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போதித்தது என்னன்னா, நீங்கள் ஒரு 2 முறை மன்னிக்கலாம், முடிஞ்சு போனால் 3 முறை மன்னிக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் மன்னிக்க தேவையில்லை அப்படி சொல்லி தான் எல்லாருமே போதித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பேதுரு தன்னை ஒரு தயாள பிரபுவாக காட்ட நினைத்தாரோ என்று தெரியவில்லை, அல்லது இயேசு இரக்கமுடையவர், அவர் இன்னும் கொஞ்சம் அது 7ங்கிற நம்பர் ஏன் வந்துச்சுன்னு கூட தெரியல. ஒருவேளை 7ங்கிறது பரிபூரணம் குறிக்கிறதுன்னு சொல்லி அதை கேட்டிருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனால் இங்கே பார்க்குறோம், எத்தனை முறை நாம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று சொல்லி இந்த பேதுரு இயேசுகிட்ட கேட்குறார். அதற்கு 22வது வசனம் வாசிப்போம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ பேதுருவோடைய ஆன்சரை எடுத்துக்கிட்டாரு. அவன் பேதுரு 7ன்னு சொன்னார்ல, அந்த 7 வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்டு போட்டுட்டு 70 போட்டுட்டார். இன்னொரு 7, இன்னொரு 0. அப்போ 7 முறை 70 செட்டு, 7 முறை 70. அது இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா 7 × 70. அப்போ எவ்வளோ அது? 490. அப்போ இயேசு 490 முறை மன்னிக்கணும்னு சொல்கிறாரா? அப்படி கிடையாது. அது வந்து எப்படின்னா, எல்லையற்றதாக மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஒருவேளை பேதுரு புரிஞ்சிருப்பார், 490 முறைனா அப்போ எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? எல்லாரும் ஒரு எண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு டைரியில் ஒரு பேரை போட்டுட்டு நான் இத்தனை முறை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, முடிவில்லாமல் நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணிக்கையில் நாம் மன்னிப்பை கட்டுப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இல்லை இவன் என்னடா பேசுகிறான்னு பார்த்துன்னு இருக்கீங்களா? ஓகே. மன்னிப்பை எல்லையில் நம்ம மன்னிப்புக்கு ஒரு எல்லையை வைக்கக்கூடாது. மன்னித்து கொண்டே இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிக்கிறது ஈஸி. சரி பொழைச்சி போட்டோம், அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொல்லி. சில பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுறது? நம்மளா மன்னிச்சார். அதுதான் தெய்வீக சுபாவமாக இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி, அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்பவும் போகக்கூடாது. அது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வரும்போது ஒரு அங்கே மேட் இருக்குல்ல, மிதியடி, எல்லோரும் என்ன பண்ணிட்டு வரோம்?
மிதிச்சிட்டு வரும். கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய உரிமைகளை கேட்கலாம், அதே நேரத்தில் அவர்களை மன்னித்து விட்டு அவர்கள் மீது எந்த கசப்பும் வைத்திருக்க கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் வேதத்தில் பார்க்கும் பொழுது பவுல் ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு அந்த சிறைச்சாலைக்காரன் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாரு. விட்டக்கப்புறம் அந்த பவுல் சொல்லுகிற காரியம், நான் ரோமனாக இருக்கும்போது என்ன அவர் எப்படி கேட்காம அடிக்கலாம்னு சொல்லி தன்னுடைய உரிமையை கேட்கிறார்கள். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்கள் ஒரு அடிதடி நடக்குது, இப்போ நார்த் இந்தியாவிலலாம் நடக்கும்போது நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி நம்ம கோர்ட் கேஸு அந்த லீகலாக அப்ரோச் பண்ணாமல் இருக்குது, அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நம்ம மனதார அவர்களை மன்னிக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய உரிமையையும் நம்ம விட்டு கொடுக்குறோம். சிலர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசினோம்னாலே அவங்க காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அவங்க வராதபடி அவங்கள சரியாக ஆனால் அவங்க மேலே நமக்கு எந்த கசப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், 7 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ அழகாக ஆண்டவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓமையை வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நல்லா புரியும்னு சொல்லி அதுக்கடுத்து பார்க்குறோம். 23வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. இப்போ ஆண்டவர் ஒரு அழகா ஓமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்குதான்? ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜா. அந்த ராஜா தான் ஒரு பேரரசர்னு வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்லாம் ஆட்சி செய்யும்போது அங்கே ஒரு பேரரசர் இருப்பார். அவருக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர்ஸ் அங்கே இருக்காங்க, மேலே ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அது போல் இவரை நான் வந்து ஊழியக்காரனை வந்து குறுநில மன்னன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஒரு பேரரசர் ராஜா இருக்கிறாரு, அவர் வந்து இப்போ தனக்கு கீழே இருக்கிற எல்லா குறுநில மன்னர்கள்ட்டையும் போயிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணலான் இருக்கிறார். அப்போது 24வது வசனம் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தான். இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக வாங்க, ஒவ்வொரு குறுநில மன்னர்களாக வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே முதலாவது ஒருத்தன் வரான். இவன் எத்தனை தாளந்து கடன்பட்டவன்? 10,000 தாளந்து. 10,000னா 16 கிடையாது, 10,000 தாளந்து. இந்த தாளந்துங்கிற வார்த்தை, அந்த கரன்சி அந்த காலத்தில் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க, இப்போ எப்படி டாலருக்கு மதிப்பு அதிகம்னு சொல்கிறோம், அது மாதிரி ரோமர் கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது அந்த தாளந்துங்கிறது ரொம்ப விலை அதிகமானது, விலை ஹைலி வேல்யூடு கரன்சி, அந்த உயர்ந்த நாணயமாக கருதப்பட்டது. உதாரணத்துக்கு அந்த கலிலேயாங்கிற ஊரில் வருகிற மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும்னா 300 தாளந்து தான். அப்போ இவன் எவ்வளோ வாங்கியிருக்கான்? 10,000. மொத்த ஊருக்கே வருகிற வருமானத்தை விட இவன் வந்து 3 மடங்குக்கு வாங்கியிருக்கான். ஏரோதோடைய ஆட்சியில் அந்த அரண்மனையில் வருகிற வருமானமே ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா வெறும் 900 தான் வரும். அப்போ ஏரோது அவனுடைய ஆட்சியில் வருகிற வருமானத்தை விட இவன் 10 மடங்கு 11 மடங்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகையை இவன் கடனாய் இப்போ கடன் பட்டிருக்கிறான். நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா பல லட்சம் கோடி. அப்போ தான் நமக்கு புரியும், பல லட்சம் கோடி. அப்பேற்பட்ட கடனை தீர்க்க முடியாத ஒரு நபராக ராஜாவத்தில் வந்து நிற்கிறான் இவன். இதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண கடன்னா அது தீர்த்தரலாம், இது பல லட்சம் கோடிங்கும் போது அவன் ஒரு குறுநில மன்னனாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இல்லாட்டி அந்த நாட்டில் வரி வசூலிக்கிற ஒரு ஆளுநராக இருந்து அந்த கஜானாவில் சேர்க்க வேண்டிய அந்த பணத்தை வந்து இவன் ஊதாரித்தனமாக செலவு செய்து காலி பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட நபர் தான் இந்த நபர். யார் இங்கே பார்க்குறோம் எப்படின்னு கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவன் முன்பாக வருகிறத பார்க்கிறோம். அடுத்த வசனம், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று
கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். இப்போ கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லை. there is no source. அவனுக்கு கடனை கட்டி தீர்ப்பதற்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான இடத்துல அந்த மனிதன் இருக்கிறத பார்க்கிறோம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 10,000 தாலந்து சொல்லி ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக நம்மை கொண்டு வரணும்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஊழியக்காரனை போல தான் இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும். அந்த ராஜா எப்படி பேரரசர் இருக்கிறாரோ, அந்த ஊழியக்காரன் அந்த குறுநில மன்னன் இருக்கானோ, அதே போல தான் நாமளும் கர்த்தருக்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படி அந்த மனுஷனால் கட்ட முடியாத அந்த கடன் இருந்ததோ, அதே போல தான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய கடன் எல்லையற்றதாக இருக்கிறது. எப்படின்னா, சங்கீதம் 51:4 வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கோம். அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் பாவம் செய்யும் பொழுது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பிட்டேன். அப்போ நம்ம மனிதர்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு பாவத்தை செய்கிறோம்னா அது அல்டிமேட்லி அது யாருக்கு விரோதமானது? கடவுளுக்கு விரோதமானது. அப்போ நம்ம யாருக்கு கடனாளியாக மாறுகிறோம்? கர்த்தருக்கு கடனாளிகளாக மாறுகிறோம். அந்த கடன் எல்லையற்றதாக மாறிவிடுகிறது. அப்போது இங்கே பார்க்குறோம், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அந்த காலத்துலலாம் ஒரு வழக்கம் வந்துச்சு. கடன் கட்ட முடியலன்னா அப்படியே அவங்களெல்லாம் அவங்க குடும்பத்தையே அப்படியே அந்த அந்த இதுக்கு அடிமைத்தனத்திற்குள்ளாக்கி அவங்கள விற்று போடுற அதுக்கு அந்த எஜமான் சொல்லுகிறத பார்க்குறோம். 26வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி போதும். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து பணிந்து. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது ராஜாட்ட யாரும் தாழ விழுந்து பணிய மாட்டாங்க. தாழ விழுந்து பணிகிறதுனா பயங்கரமாக பணிகிறது, முட்டி போட்டு முழுவதுமாக பணிந்து. அந்த காலத்தில் அப்படிலாம் யாரும் ராஜாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனை பார்க்குறோம், என்ன பண்ணுறாராம்? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி அவர் ஒரு டைலாக் சொல்கிறார். அது வாசிப்போமா? ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இப்போ இந்த மனுஷனால் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து தீர்க்க முடியுமா? 10,000 தாளந்து பல லட்சம் கோடி. இவனுக்கு எந்த நிர்வாகம் இல்லைன்னு சொல்லி போடப்பட்டுருச்சு. ஆனாலும் இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். சாத்தியமற்ற காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கொடுங்க, எப்படியாச்சும் இந்த தண்டனையை தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். ஒன்றும் ஃபுல்லாக கர்த்தர் இடத்துல விழுந்துடணும். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? நம்ம சுயநீதியை வச்சு நம்ம கர்த்தர் இடத்துல போயிடலாம், நம்ம அது செஞ்சு அன்னதானம் பண்ணி கர்த்தர் இடத்துல போயிடலாம். இன்றைக்கி இருக்கிற உலக மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அந்த அன்னதானம் பண்ணுறனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், இன்னும் நல்ல காரியம் நிறைய பேருக்கு உதவி செய்கிறனால நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி அநேக சாத்தியமற்ற காரியங்களை அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, அது கட்ட முடியாத ஒரு கடனாக இருக்கிறது. கர்த்தரே மனமிறங்கினாதான் இங்கே பார்க்குறோம், அந்த ராஜாவே மனமிறங்கினால் ஒழிய அந்த மனுஷனுக்கு அந்த கடன் பாரம் நீங்காது. அதே போல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சுயநீதியை தேடக்கூடாது. மிந்தா நேற்று வந்த கிறிஸ்தாஸ் பாஸ் அழகாக சொன்னாங்க. அந்த ஆயக்காரன் எப்படி இருந்தான்? தன்னுடைய சுயநீதி முழுவதுமாக, தன்னுடைய சுயநீதி, நான் இத்தனை நாள் ஆயக்காரன் இல்லை, பரிசேயன், நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், இவனை போல அவனை போல இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயநீதியை நம்பிட்டு கொண்டு இருந்தான். ஆனால் இன்னொரு ஆயக்காரன் வந்தான், பாவியாகிய என் மேலே தன்னுடைய உதவியற்ற நிலைமையை அவன் அறிந்து கொண்டதுனால, உணர்ந்து கொண்டதுனால முற்றிலுமாக இந்த ஊழியக்காரன் எப்படி தாழ விழுந்துட்டான். அதே போல் கர்த்தரிடத்தில் நம்ம தாழ விழும் பொழுது கர்த்தர் அவர் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த ஊழியக்காரனை பற்றி பார்க்குறோம். 27வது வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன்
மனதிறங்கி இப்போ தாழ விழுந்து பணிந்ததுனால அந்த ராஜாவுக்கு ஒரு மனதிறக்கம் வருகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுய பலத்தை சாராமல், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நம்ம முழுவதுமாக கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்படைத்து நம்ம சரணடைந்துட்டோம் என்றால், கர்த்தர் நம்முடைய பாவ பாரம் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் மனதிறங்குகிற தேவனாய் இருக்கிறார்கள். அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்போ இவனா நினச்சி நான் சம்பாதித்து கொடுக்குறேன்னு நினச்சாலும், இவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் சம்பாதித்தாலுமே அந்த கடனை தீர்க்க முடியாது. ஆனால் இங்கே ராஜா பார்க்குறாரு, சரி இவன் ரொம்ப ஃபுல்லாக தன்னை ஒப்பு கொடுத்தான், சரணடைஞ்சிட்டான், அதனால நாம் இவனை மனதிறங்கி மன்னிச்சிடலான்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணிடுறத பார்க்குறோம். முதலாவது காரியம் இந்த பிரசங்கத்தில், முதலாவது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நீங்கள், நான் எல்லாருமே கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எப்படி இந்த ஊழியக்காரன் கட்ட முடியாத ஒரு பெரிய தொகையை அந்த ராஜா கடனை மன்னித்து விட்டாரோ, அதே போல் நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற கடனை நாம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மன்னித்து இன்றைக்கு நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதான் மொதல் பாயிண்ட்டு, கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மை மன்னித்ததுனால நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் இப்போ உனக்கு இவ்வளோ பெரிய கட்ட முடியாத அந்த தொகையை நான் உனக்கு மன்னிச்சிருக்கிறேனே, இப்போ நீ போயிட்டு எல்லாத்தையும் மன்னிக்க வேண்டும் என்பதை தான் தேவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம் அங்கே 28வது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிப்போமா? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், போதும், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில். எப்போ நம்ம வேதம் வாசித்தாலுமே அந்த கேரக்டருக்குள்ளே, அந்த உலகத்துக்குள்ளே போயிடணும். அந்த மனுஷன் என்ன யோசிச்சிருப்பான், இந்த ராஜா என்ன யோசிச்சிருப்பார், அந்த தாளை விழுறனா அவன் எப்படி விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம அந்த தியானம் ரொம்ப இன்பமாக இருக்கும். இப்போது பார்க்குறோம், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில். இப்போ இங்கே சிம்மாசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராஜாக்கள்லாம் ஒரு 2-4-5 படிக்கட்டுக்கு மேலே ஏறி தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ கீழே அவன் தாழை விழுந்து அங்கே பணிந்து கொண்டான். அதை இமேஜின் பண்ணுங்கள். நான் சொல்லும்போது பணிந்துட்டு இப்போ மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு ராஜா மேலேருந்து சொன்னதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி நின்று நன்றி ராஜாவேன்னு சொல்லிட்டு யூட்டர்ன் போட்டுட்டு நேராக பின்னாடி போகிறான். இப்போ அதை தான் இங்கே போட்டிருக்கு. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில். மனசுக்குள்ளே என்னென்னலாம் யோசிச்சிருப்பான், எப்பேற்பட்ட ராஜா இவர், எவ்வளோ பெரிய கடனை எனக்கு மன்னிச்சிருக்காரு, எவ்வளோ இரக்கம் நிறைந்தவர் என்றெல்லாம் யோசிச்சுட்டு இவன் போயிருப்பான். போகும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள், இனிமேட்டு தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிறவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து, இப்போ அரண்மனையிலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் அந்த அரண்மனை வாசலில் நின்றுட்டார். வாசலில் நிற்க போகலான்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு மனுஷன் வரான். அவன் எத்தனை கடன், அவன் இவனுக்கு வேண்டப்பட்டவன், எத்தனை பணம் கடன் பட்டிருக்கானா, இவர் எவ்வளோ கடன் பட்டிருக்காரு, 10,000 தாளந்து. அது சொல்லிட்டேன், அதோட வேல்யூ பல லட்சம் கோடி. இப்போ இவன் எவ்வளோ கடன் பட்டிருக்கான், இவனுக்கு 100 வெள்ளி பணம். இந்த 100 வெள்ளி பணம் அந்த நாட்கள் மதிப்பு எவ்வளோன்னா, ஒரு சராசரி மனுஷன் சம்பாதிக்கிற 1 நாள் அல்லது 2 நாள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் அதோடைய மதிப்பு. 100 வெள்ளி பணங்கிறது. இந்த கரன்சிலாம் நமக்கு முக்கியம். இந்த ஓமையில் நம்ம எவ்வளோ பெருசாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பிறருக்கு எவ்வளோ சிறிதாய் மன்னிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதற்கு அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10,000 தாளந்துன்னு ஒரு பெரிய, அந்த காலத்தில் அதை கேட்குறவங்க அந்த ஓமையை இயேசு சொல்லிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் வாயை பிளந்திருப்பாங்க, என்னடா அது இவ்வளோ பெரிய தொகை ஒரு ராஜாவுக்கு கடன் பட்டிருக்கான்ட்டு. ஆண்டவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிறவனாகிய தன் உடன்காலில் ஒருவனை கண்டு, அரண்மனை வாசலில் அவனை பார்த்துட்டான். பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்னா, அவனை பிடித்து, எப்படி பிடித்திருப்பார் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். கழுத்தை பிடிச்சிருப்பார். ஆமாம், அதுக்கு பக்கத்தில் க்ளூ இருக்குது. தொண்டையை நீடித்து அப்படியே செவுத்தோட செவுத்தாக வச்சு, அரண்மனை அந்த காம்பவுண்ட் செவுறு வால்லே வச்சு தொண்டையை நெறித்து என்ன சொல்லுகிறாரு, நீ பட்ட கடனை
எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ஆஃப்டர் ஆல் ஒரு நாள் சம்பளம் இவன் நினச்சானா வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சாலும் அந்த கடனை கட்ட முடியாது. ஆனால் அவன் நினச்சானா கண்டிப்பாக கட்ட முடியும். ஆனால் தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து. இப்போது கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்தோம்னா ஒரு 5 வசனம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இவன் தான் போயிட்டு ராஜாவோடைய காலில் விழுந்தான். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வருது பாருங்க, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். இது யாருடைய வாயில் ஆல்ரெடி வந்துச்சு? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் ராஜாட்ட சொல்லிட்டு இருந்தான். இவன் என்ன காரியத்தை அந்த அரண்மனைக்குள்ளே சொல்லிட்டு வெளியில் வந்தானோ அதே காரியம், அதே டைலாக்கு, அதே செய்கையோட ஒருத்தன் தாழ விழுகிறான். இன்னும் அதே நேரத்தில் அவன் என்னிடத்துல பொறுமையாயிரும், நான் கட்டி தீர்க்கிறேன் என்கிற அந்த டைலாக்கை சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். இதுதான் ரொம்ப மோசமான காரியம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், 30வது வசனம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவிட்டான். இவனை ஏன் நான் அந்த 10,000 தாளந்து வாங்கினவனை நான் ஒரு குறுநில மன்னனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு க்ளூ இருக்குது. அவனை காவலில் போடுவித்தான். ஒரு சராசரி மனுஷன் வீட்டில் ஜெயில் வச்சுட்டு அவனை போட முடியுமா? அப்போ இவன் காவலில், இது ஒரு ஓமையாக இருந்தாலும் அந்த கான்டெக்ஸ்டில் தான் இருக்குது. அவனை காவலிலே போடுவித்தான். அந்த பட்ட கடனை தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இப்போ 2வது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். 2வது பாயிண்ட், மன்னிப்பை பெற்று நாம் மன்னிக்க மறுக்கிறோம். எப்படி இவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ராஜாவிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்னிக்க அவன் மறுத்தானோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு பெரிய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்ம சக மனிதர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை மன்னிக்க அநேக முறை நாம் தவறுகிறோம். 31வது வசனம் வாசிப்போமா? நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு. போதும். இப்போ இந்த உடன் வேலைக்காரர்னா யார்? அந்த அரண்மனை வாசலில் இந்த கழுத்தை நெரிச்சு பார்க்கும்போது அங்கே போர் சேவகர்கள் இதை பார்த்துட்டு மிகவும் துக்கப்பட்டு, இப்போ தான் இந்த மனுஷன் தாழ விழுந்து இவ்வளோ பெரிய கடனை மன்னிக்கப்பட்டு போகிறாரு, ஆனால் இவன் இப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லி துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் அந்த பேரரசர்கிட்ட நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தோடனே அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, இப்போ போனவனை மறுபடியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இவன் மன்னிக்காதனால அவனை பார்த்து அந்த ராஜா என்ன சொல்லுகிறாரு? பொல்லாத ஊழியக்காரனே. அப்போ நம்மளுடைய தேவன் நாம் பிறரை மன்னிக்காத போது நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க, பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லுவார். அதுதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. பொல்லாத ஊழியக்காரனே. கர்த்தருக்கு முன்பாக நாம் மன்னிக்கலைன்னா நாம் எப்படி இருப்போமா? பொல்லாத ஊழியக்காரனாய் இருப்போம். நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த 10,000 கடனையும் நான் முழுவதுமாக உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று கர்த்தர் கேட்கிறத பார்க்குறோம். அந்த ராஜா கேட்கிறத பார்க்குறோம். இதே காரியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்குறாரு. நீ செய்த பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு மன்னிச்சிருக்கேனே, இப்போ உனக்கு விரோதமாக ஒரு சில மனிதர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை பண்ணும்போது அதை ஏன் உன்னால் மன்னிக்க முடியல? நீ மன்னிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார். பொல்லாதவளே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேனே என்று சொல்லி 34வது வசனம் பாருங்க. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து,
அப்போ பாருங்க, அப்போ நம்ம மன்னிக்கலைன்னா அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அப்போ நாம் மன்னிக்கலைன்னா கர்த்தருக்கு என்ன வரும்? கோபம்தான் வரும். ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அதே நேரத்தில் அவர் நம்ம இப்படி பண்ணும்போது அவருக்கு கோபமும் வருகிறதா இருக்கிறது. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கவனவும் அவனை உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அப்போ இவனால் கொடுத்து தீர்க்க முடியாது. எப்படியும் கொடுத்து தீர்க்கும் அளவுனா அவன் லைஃப் லாங்கு நினச்சாலுமே அவனால் கொடுக்க முடியாது. யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரான்? உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்துட்டான். உபாதிக்கிறவர்கள்னா யார்? நல்லா தண்டிக்கிறவங்க, நல்லா டார்ச்சர் பண்ணுறவங்க. அந்த டார்ச்சர் பண்ணுறவங்கள்ட்ட இந்த ராஜா ஒப்பு கொடுக்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இவன் தள்ளப்படுகிறத பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷன் மன்னிக்கலைன்னா என்ன ஆகும்னா சிறையிருப்புக்குள்ளே அந்த மனிதர்கள் செல்லுகிறத நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மன்னிக்காத போது நம்முடைய வாழ்க்கை எதுக்குள்ளே செல்லும்னா சிறையிருப்புக்குள்ளே செல்லுகிறதா இருக்கிறது. நம்ம அநேக மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் ஆல்ரெடி. அவர்கள் எப்படின்னா, அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கனாலே அவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே அந்த என்னென்ன வார்த்தைகள் அவங்க சொன்னாங்கிறது கூட அச்சு பிசறாமல் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மன்னிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்கிற மனிதர்களை நம்ம அநேக பேர் நம்ம சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யாரையும்? இல்லை நான் தான் அந்த மாதிரி நபர்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா வராது, எனக்கு தெரியும். நாம் எல்லாரும் சக மனிதர்களை பார்த்துருப்போம். அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு சிறை அனுபவம் தான். ஏன்னா அவங்க மன்னிக்காதனால பிறர் சொன்ன வார்த்தையை இன்னும் அசை போட்டு கொண்டு வசனத்தை தியானிக்காமல் அந்த வார்த்தையை தியானித்து கொண்டு அந்த காயங்களை உள்ளுக்குள்ளே வச்சிட்ருக்கனால அந்த காயங்களை ஆற விடாமல் அந்த காயங்கள் சீல் பிடித்து அது ரொம்ப வேதனையை கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த விட்டு வளர விட்டுட்ருக்கனால அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறை. என்ன தான் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா சர்ச்சுக்கு போவாங்க, குடும்பத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த 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 வெறுப்பு, அந்த கசப்பு, அந்த எரிச்சல் எல்லாவற்றையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி சில பேரை. நல்லா கோபப்படுவாங்க, எப்போ பார்த்தாலும் சிடுனே பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா மன்னிக்காததுனால சிறையிருப்புக்குள்ளே இருக்க. எப்படி இந்த மனுஷன் மன்னிக்காதனால கர்த்தர் அவனை அந்த ராஜா ஜெயிலில் போட ஒப்பு கொடுத்துட்டாரோ அதே போல் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்துருவார். இது கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு வசன ஆதாரம் இருக்குன்னா இருக்குது. ஏன்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பாவம் அந்த அவங்களுடைய இறுதி அந்த சிந்தனையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துட்டாருன்னே ஒரு வசனம் போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவர் நமக்கு சொஸ்த புத்தியை கொடுத்துருக்காரு, ஃப்ரீ வில்லை கொடுத்துருக்காரு. நாம் பிறரை மன்னிக்காத போது நான் அப்படி தான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னோம்னா கர்த்தர் விட்டுருவார். சரி நீ சிறையிருப்புக்குள்ளே போறியா போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிள்ளையாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுனால நீ போறியா, அங்கே சுடும் தெரிஞ்சு நீ கை வைக்கிறியா வச்சுக்கோன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் உண்மை. அநேக மனிதர்கள் இப்படி தான் மன்னிக்காதனால, பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்காததுனால, மனதுக்குள்ளே வச்சிட்ருக்கிறதுனால அந்த சிறை அனுபவத்துக்குள்ளே செல்லுகிறத நாம் பார்க்குறோம். ஒருவேளை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்வீர்களானால், இன்றைக்கி வந்திருக்கிற நான் சிலரை மன்னிக்கவே முடியாது, அவங்க செஞ்ச காரியம் ரொம்ப பெருசு, அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப பெருசு, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. அவ்வளோ வேதனை, உடம்பு ஃபுல்லாக வேதனை, எவ்வளோ சாட்டடி அடித்து மூஞ்சில் துப்பப்பட்டு தலையில் வெண்கிரீடம் அந்த முள்கிரீடம் வைக்கப்பட்டு அவ்வளோ டார்ச்சரை சகித்து கொண்டுட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற மனுஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? இவர்கள் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற காரியம் அதுதான்.
அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவர்களை மன்னிக்கும் போது அது அவர்களுக்கு நல்லதோ இல்லையோ அது உங்களுக்கும் எனக்கும் நல்லது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? நம்ம அந்த மனசுக்குள்ளே அந்த இதை வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் ஃப்ரீயாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, நம்மளுடைய நிம்மதி கெட்டு போயிடும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த வார்த்தையை அசை போட்டு கொண்டு இருந்து கொண்டே இருந்தோம்னா நாம் அந்த சிறை அனுபவத்துக்குள்ளே சென்றுவோம். ஆனால் அதை தேவன் விரும்புவதே கிடையாது. அல்லேலூயா. அந்த சிறை அனுபவத்துக்குள்ளேருந்து வருவதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ராஜா தீர்ப்பு கொடுத்துட்டார். என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாரு? 34வது வசனம் வாசிங்க. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தக்கப்புறம் இவனுக்கு இப்போ இவன் நினச்சா எப்படி வெளியே வர முடியும்? ஏதாச்சும் பண்ணி வெளில வர முடியுமா? எதுவுமே பண்ணி வெளில வர முடியாதா? கொடுத்தா தான் வர முடியுமா? ஆல்ரெடி இவன் மன்னிக்கப்பட்டு வந்திருக்கானே. அப்போ இன்னொரு ஆப்ஷன் இவனுக்கு இருக்குது. அந்த ஜெயிலேருந்து மறுபடியும் ராஜாவிட்ட போயிட்டு, ராஜாவே, ஏன்னா ஆல்ரெடி அவர் ஏன்னா இங்கே சொல்கிறது இயேசு என்ன சொல்கிறாரு? 7 முறை எத்தனை வாட்டி? 70 வாட்டி. ஒருத்தன் உண்மையாக மனம் தம்பி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டானா அவனை மன்னிங்கிறதுக்கு தான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லலாம். அப்போ இவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவன் வந்து நினச்சானா மறுபடியும் ஜெயிலேருந்து இந்த ஜெயிலர்கிட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி நான் ராஜாவை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ராஜாட்ட ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் அவனுக்கு மன்னிக்கிறேன்னு சொன்னேன்னா விடுதலை பெற்று போகலாம். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நாம் அந்த சிறை அனுபவத்துக்குள்ளேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரே ஒரு வழி உண்டு. நம்மை சுற்றி நமக்கு தீங்கு செய்தவர்கள், நம்மை ஏளனமாய் பார்த்தவர்கள், நம்மை அசிங்கப்படுத்தினவர்கள், காரணமில்லாமல் நம்மை பகைத்தவர்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த சிறை அனுபவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 35வது வசனம் வாசிப்போம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். சாதாரணமாய் மன்னியாமர்னு ஆண்டவர் சொல்லலை. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. மனப்பூர்வமாய், சும்மா நான் வார்த்தையில் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த கசப்பை வச்சிட்டு இருக்கிறது, அதை பற்றி ஆண்டவர் சொல்லலை. தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். இந்த வசனம் ரொம்ப வாசிக்கும்போது பயமுறுத்தினது. மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்போது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நாம் யாராச்சும் மன்னிக்காமல் இருந்தோம்னா நமக்கு கர்த்தர் கொடுத்த மன்னிப்பு ரத்தாகிவிடும். அதுதான் இந்த வசனத்தோடைய அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் மன்னிக்கலைன்னா நமக்கு கர்த்தர் செய்த மன்னிப்பு ரத்தாகிவிடும். இப்படியே பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று போட்டிருக்கு. இதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஒழுங்காக மன்னிக்கலைன்னா மன்னிக்கப்படாது. அந்த ஜபத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குற ஜபத்தில் கூட ஒரு வார்த்தை வருமே, பரமபிதாவே எங்களை மன்னியும், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு நம்ம மன்னிச்சு பண்ணும்போது தான் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இப்படியும் நம்ம நினச்சிக்க கூடாது, நான் மன்னிச்சதுனால கர்த்தர் என்னை மன்னிக்க. அப்படியே இங்கே இந்த இதில் கிடையாது. அவர் நம்மை மன்னித்ததுக்குனால நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அப்படி நாம் மன்னிக்கலைன்னா அவர் கொடுத்த மன்னிப்பு நமக்கு ரத்தாகி விடுகிறது. புரியுதா? ரொம்ப குழப்பறேனா? ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறதுனால கர்த்தர் நம்மை மன்னிக்கிறது இல்லை, அவர் நம்மை மன்னித்ததுனால நாம் மன்னிக்கணும். அப்படி நாம் மன்னிக்கலைன்னா அவர் கொடுத்த மன்னிப்பு ரத்தாகி விடுகிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நம்முடைய பரமபிதாவை பற்றி பார்த்தோம்னா அவர் தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது, நான் உன்னை இவ்வளோ மன்னிச்சிருக்கிறேன், நீ இப்போது
மன்னி. அது எப்பேற்பட்ட தீங்கு நிறைந்த செயல்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆழமான காயத்தை அவர்கள் உண்டு பண்ணினாலும் சரி, தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களிடத்துல, இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களிடத்துலேருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம் மனப்பூர்வமாய் மன்னிக்கும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். முதலாவது பார்த்தோம், தேவனிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ரெண்டாவது, மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிக்க மறக்கிறோம். மூன்றாவது, தேவன் இன்றைக்கு அழைக்கிறது மனப்பூர்வம், சிறையிருப்பு மாற மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. சாதாரணமாய் அல்ல, மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை சொன்ன இயேசு மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சத்துருக்களை சிநேகிக்கணுமா? நம்ம பைபிள்லே ரொம்ப கடினமாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான வசனம்னா இதுதான். சத்துருக்களை சிநேகிக்கிறது, நம்ம மூஞ்சி முன்னாடியே ஒருத்தன் சபிச்சிட்டு இருக்கவன நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும். அடுத்து, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், உன்னை நிந்திக்கிறவனுக்காகவும் துன்பப்படுத்துகிறவனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு மனுஷனை நமக்கு மன்னிக்க முடியலன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஜெபம் என்ன முதல்ல பண்ணணும்னா, நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபம் அந்த நபரை ஒன்று அவர்களை மனம் திரும்ப வைக்கும், அவர்களை மனமாற்றத்துக்குள்ளாக்கும். அல்லது அந்த ஜெபம் என்ன பண்ணுன்னா உங்களை மாற்றும், உங்களையும் என்னையும் மாற்றும். நீங்கள் டெய்லியும் காலையில் ஏஞ்சி நீங்கள் அந்த உங்களை காயப்படுத்தின நபர் அவர்களெலாம் மனதார ஆசீர்வதித்து அவங்களுக்காக அவங்களுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மீது இருக்கிற கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களிடத்துலேருந்து எடுத்து விடுவார். அதே நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவர்களையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இங்கே பார்க்குறோம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இது ஏன் செய்யணுமா? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவோட பிள்ளைங்க, பிதாவோடைய பிள்ளைங்கனாலே நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா அவர் நல்லோர் தீயோர்னு பார்க்காம எல்லாத்துக்கும் சூரியன் ஒளியை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் மழை பெய்ய பண்ணுகிறாரு. அதனால நீங்களும் அது மாதிரி இருக்கணும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் உங்களை சிநேகிக்கிறவங்களே சிநேகிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பெருசாக பலன்? உலகத்தான் கூட அப்படி பண்ணுறானே, கிறிஸ்தவனுக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். கிறிஸ்தவனா ஒரு படி மேலே இருக்கணும். உங்களை பகைக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள், பிதாவை போல நீங்களும் இருங்க என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். 25 வயசு தான் ஆகுது, உனக்கு என்ன தெரியும் சாம், நீ எல்லாம் மன்னிக்கிறது, என் வாழ்க்கையில் நான் பட்ட காயம்லாம் பெருசு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். என் வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையில் சின்ன குழந்தைய காட்டி ஒரு 5 வயசு பையனை கேட்டால் கூட அவனை யாராச்சும் ஒருத்தன் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் சொல்லுவான், அது மாதிரி ஸ்கூலில் என்னை அடிச்சுட்டான், அது பண்ணுவான், மிஸ்கிட்ட போட்டு கொடுத்துறான்னு சொல்லி. அதுமாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் கண்டிப்பாக விளையாடிட்டு போயிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் விளையாடி போனாங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னுடைய குடும்பம் ரொம்ப அடிமட்டத்தில் எப்போ இருந்தோன்னா கோவிட் டைமில் தான் இருந்தோம். எப்போ பார்த்தாலும் கோவிடுன்னு இவங்க சொல்கிறாங்களே, அப்பாவும் சொன்னால் கோவிடு, அம்மா பிரசங்கம் பண்ணாலும் கோவிடு, பையன் வந்தாலும் கோவிட். ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் நாங்கள் எப்போ இருந்தோன்னா அந்த கோவிட் டைமில் தான் இருந்தோம். அந்த டைமில் அநேகர் எங்களை நல்லா விசாரித்தாங்க. நீங்கள் எல்லாரும் விசாரிச்சு, கூத்துர் அம்மாலாம் வீடு தேடியே வந்துட்டாங்க. கோவிட் லாக்டவுன் போட்டு எல்லாம் ஊரடங்கு போடும்போது அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு ஏறி வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் கோவிடு. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அநேகர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு அட்டன் பண்ணக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை கால் கூட அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. எல்லாருமே எங்களை நல்லா கவனித்தாங்க, எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டென்னிஸ் பிரதர்லாம் வீட்டுக்கே பெல்லாம் கட்டினேன், எதையுமே மறக்க முடியாது அந்த நாட்களில். எல்லா காரியமும் பாஸ்டர் கூட அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் ஒரு சிலர்
யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மோசமான நேரத்தில் தான் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய உண்மையான குணத்தை அறிந்து கொள்ள முடியும். நல்லா இருக்கும்போது, நல்ல நல்ல ஆசீர்வதிக்கப்படும் போது அப்போ கூட இருக்கிறவங்கள விட நம்ம அடிமட்டத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்க பாருங்கள், கர்த்தரே நம்ம காமிச்சு கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் உனக்கு உண்மையாக இருக்கிறாங்க, உன்னை சுற்றி இருக்கிற நல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது மாதிரி அந்த நாட்களில் என்னை சுற்றி அநேக மக்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும்போது யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோமோ அவங்களாம் நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் அப்போலாம் வந்து ஃபோன் கால்ஸ் வரும்போது ஒரு சிலர் 2-3 பேர் வந்து கால் பண்ணும் பொழுதே தெரியும், அவங்களுடைய டோன்லே தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் அவங்க எப்படி யோசித்தாங்கன்னா, அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸு, இனிமேட்டு வரமாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணுங்கிறதுக்காண்டியே கால் பண்ணி அவங்க பேசுகிற துணியே நாங்கள் ஆல்ரெடி நானும் அம்மாவும் வீட்டில் பயந்து போய் கிடக்கிறோம், அப்பாவுக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாமல் நாங்களும் கோவிட்டில் வந்து கிடக்கும்பொழுது அவங்க அது மாதிரி ஃபோன் கால் வரும்போது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, அப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நேரத்தில் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கு தேவ சமூகத்திலேருந்து சொல்லுவேன், அவர்களெல்லாம் நான் முழுவதுமாக மனதார மன்னித்து அவர்களை இன்னமும் எங்கே பார்த்தாலும் நான் பேசி கொண்டு தான் இருக்கிறேன், அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கள் நல்லா இருக்கணும். ஆனால் ஒரு அடிமட்ட லெவலில் நான் போகும்போது அவங்க எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அவங்க மேலே எனக்கு எந்த கசப்பு சொல்லணுன்னா அவங்க எப்படி யோசித்தாங்கன்னா, சிலர் நம்மலாம் யோசிப்போம், எதிரி கூட இந்த நிலமை வந்துடக்கூடாது, எதிரி கூட செத்து போயிடக்கூடாது ஆனால் அவங்க யோசித்தது முடிஞ்சிடணும் கதை. அந்த லெவலில் யோசிக்கும் போது அது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி வந்து கர்த்தர் அவர்களையும் மன்னிக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சாப்டர் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களையும் மனசார மன்னிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை மன்னிக்கிறதுனால என்ன எனக்கு நடந்துச்சுன்னா, அவர்கள் மீது இருந்த கசப்பு எல்லாம் மாறிச்சு. அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தா கூட அவங்கள சந்தோஷமாக பார்த்து ப்ரைஸ் லாட் பண்ணுறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லணுன்னா, நம்ம வாழ போகிற வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ 2000 எத்தனையில் இருக்கோம், 25 இருக்கோம். 2100வது வருஷம் யோசிச்சு பாருங்கள். இங்கே வந்திருக்க யாச்சும் ஒருத்தர் இருப்போமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பென்னட் வந்திருக்கானா, பென்னட் வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அவன் 95 வயசு 100 வயசு வாழ்ந்தானா. நான் 2000 பிறந்தனால எனக்கு 25. நான்லாம் 90 95 தொடுவேன் நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டு அப்படி, இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனு எல்லாமே அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் நீடித்த வாழ்வதை கொடுப்பா. என்ன அபஸ்தகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உண்மை அதுதான். வாழ்க்கைங்கிறது டப்புன்னு போயிடும். பைபிளில் கூட போட்டிருக்கு, நிழல் போல் இருக்குது உங்கள் வாழ்வு. நிறைய ஊமை சொல்லிடு, லைஃப் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அந்த மாதிரி லைஃப்பில் தேவையில்லாத கசப்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அதனால தான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு அழைக்கிறது, மன்னிக்கிறதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த நார்த் இந்தியாவில் 1999வது வருஷத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு மிஷினரி வந்தாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன் குடும்பமாக வந்தாங்க. ஒடிசா மாநிலத்துக்கு வந்து ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த ஒடிசா மக்கள் அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 மகனையும் ஒரு ஜீப்பில் லாக் பண்ணி தீபந்தத்தை வச்சு கொளுத்தி விட்டு எரிய விட்டு உயிரோட சாகடிச்சிட்டாங்க. இது நடந்த சம்பவம். நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடந்தது, அடக்க ஆராதனை அப்போது அந்த ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க. அவங்க அந்த 2 பிள்ளையை பெற்ற அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட பேட்டி காணும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய 2 மகனையும் என்னுடைய கணவரையும் கொன்ற அந்த மக்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் ஒரு கிறிஸ்துவோடைய அன்பை புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக அந்த அன்பை வெளிக்காட்டுவார்கள். அதுதான் கிறிஸ்துவினுடைய
அன்பாக இருக்கிறது. நம்ம நம்ம அந்த நிலமையில இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தவங்க சொல்லிட்டாலே அவங்கள மன்னிக்க முடியல. ஆனால் தன்னுடைய குடும்பத்தையே இழந்து நினச்சிருந்தா அவங்க கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் மிஷினரியாய் வந்ததுனால, கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்று அவர்கள் இருந்ததுனால அவர்கள் மனப்பூர்வமாய் மன்னித்தார்கள். அல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளில் மன்னிப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். என்னுடைய அம்மாச்சி அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 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 பெண்டு மாதிரி ஒரு கொப்பளம் மாதிரி ஒன்று இருக்கும். கொப்பளம் இல்லை, ஒரு வீக்கம் இருக்கும். நான் வந்து எங்கள் அம்மாச்சிட்ட கேட்பேன், என்ன அம்மாச்சி இது கையில் தலைவாணி மாதிரி வச்சுட்ருக்கீங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு தலைவாணி தேவையில்ல, கையிலேயே நீங்கள் தலைவாணி வச்சுக்குவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்களான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து சும்மா கொழுப்பு கட்டி தான்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டலில் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் பண்ணிக்கலாமே, வலிக்குதுன்னா பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அது இருந்துட்டு போட்டும்பா, அது இன்னும் 2-4-5 வருஷம் ஆச்சுன்னா அது மண்ணு தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தின்னுட்டு போட்டுமா? மண்ணு தின்னுட்டு போட்டோம். அதுதான் எனக்கு அவங்க சொன்னது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபிலாசபி அது. ஆனால் ஆக்சுவலாக அந்த மண்ணை தின்னுட்டு போகுது, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்போ நம்ம மண்ணுக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அவஸ்தகுணமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் நீடித்த வாழ்வை தருவார். ஆனால் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வீண் வைராக்கியங்களை வைத்து கொண்டு நம்முடைய மனதை, நம்முடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்க தேவன் நம்மை அழைப்பதில்லை. ரோமரில் வாசிக்கிறோம், சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணியை கொடு. இதனால் நீ என்ன பண்ணுற? எரியிற அக்கினி தலையில் அவன் மேலே குவிக்கிற. தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்வார். அதனால் நம்ம அவர்களுக்கு விரோதமாக நாம் யாரையும் பேச நம்ம கூடாது. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். இந்த உலகத்தில் யாருமே 100% கிடையாது. ஒன்லி கர்த்தர் மட்டும்தான் 100%. அதனால நம்மை சுற்றி இருக்கிற பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இனஜன பந்துகளாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் எப்பயாச்சும் ஒரு முறை உங்களை காயப்படுத்துவாங்க, உங்கள் மனது நோகும்படி நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் செய்த தப்பிதங்களை நாம் யோசித்து கொண்டே இருந்தோம் என்றால் அது நம்மை சிறை அனுபவத்திற்குள் சென்று விடுகிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவங்களாம் மன்னிக்கிறதுக்கு தகுதியே இல்லை சாமு, நீ சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நம்மை மன்னிப்பதற்கு நம்ம முதல்ல தகுதி உள்ளவர்களாக இருக்கோமா? ஆனால் கர்த்தர் நம்முடைய பெரிய கடனை மன்னித்திருக்கிறார். மன்னித்ததுனால இன்றைக்கு நாம் மன்னிக்க வேண்டியது இந்த 100 வெள்ளி பணம் மாதிரி சின்ன சின்ன காரியங்கள். அது அப்படியே 100 வருஷம் ஆச்சுன்னா அதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுட்ருக்க போகிறா? அது மாதிரி காரியங்களெல்லாம் நாம் மன்னிக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம், ஸ்தேவானுடைய சுபாவம். கல்லெடுத்து பெரிய பெரிய பாறாங்கல் எடுத்து மண்டையில் அடிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னது? தேவனே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதேரும் சொல்லி இந்த ஸ்தேவானும் சாகர நிலைமையில் கூட மன்னித்துட்டு இறந்தார். யோசேப்பை பார்க்குறோம், தன்னை குழியில் போட்ட சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் குழியில் போட்டாங்க. நினச்சா அவர் மினிஸ்டர் ஆனக்கப்புறம் அவர் நினச்சா அவர் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாம். அந்த 50வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என்ன வாழ்க்கையில் யாராச்சும் தீமை செய்வாங்கன்னா அதை நிச்சயமாக நன்மையாய் மாற பண்ண தேவனால் முடியும். அல்லேலூயா. நினச்சா அந்த போத்திபார் மனைவியை கூட, என்ன நீ தானே ஜெயிலில் தள்ளின, அந்த பொம்பளையை கூட, பொம்பளைன்னு சொல்லிட்டேன்னா அந்த 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 அம்மாவை கூட நினச்சிருந்தா ஜெயிலில் போட்டிருக்க முடியும். ஆனால் அவரை பண்ணார், அப்படி எதுவுமே போடலை, மனசார மன்னிச்சு. அதுதான் ஒரு தெய்வீக சுபாவமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் மன்னிக்க போகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நாம் மன்னிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நின்று நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வடுவாக உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அவர்களை மன்னித்து மறக்க தேவன் கிருபை செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் நம்மளைய ஒப்பு கொடுத்து ஜெபத்திற்குள்ள வழி நடத்துவார்கள். கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளை நாம் மறுபடியும்
நம்முடைய தியானத்துக்கு கொண்டு வருவோம். தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்ற நாம் பிறரை மன்னிக்க தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இல்லாத பட்சத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னித்த அந்த மன்னிப்பை அவர் ரத்து செய்து விடுவார். அவன் மன்னிக்கலனால தண்டிக்கப்பட்டான் அப்படின்னு நிறைய நானும் பேசியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நம்முடைய மன்னிப்பை ரத்து செய்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, நம்மை சிந்திக்க தூண்டுகிற ஒரு வார்த்தை. வேதத்திலும் சரி நடைமுறை வாழ்க்கையிலும் சரி மன்னிக்கிற மக்கள் மன்னவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னிக்காதவர்கள் தங்களுக்கு தாங்களே கேடை வருவித்துக் கொள்ளத்தக்கதாக அநேக வியாதிகளுக்கும் வருத்தங்களுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் காரணர்களாய் மாறிவிடுகிறார்கள். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். ஆகவே நாமும் மன்னிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ரொம்ப அழகாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோ மண்ண மரமும் அல்ல. எதையோ பேசிட்டு போகிறவர் அல்ல, நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், பிரயோஜனமானவிலை போதிக்கிற தெய்வம். மாலை பொழுதிலே ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடினது போல இந்த திருச்சபையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார், திருத்தி கொண்டிருக்கிறார், சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஓமைகளை குறித்து என்ன யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு அப்படியே அறிஞ்சு நம்முடைய மூளை அறிவை வளர்த்து கொள்வதற்காக இந்த 8 நாள் கூட்டங்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். அனுதினமும் அவருடைய சாயலுக்கோப்பாய் நாம் மறுரூபமாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். தெசலோனிக்கர் நிருபத்தில் சொன்ன பொழுது இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள். அந்த வருகை நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் அனுதினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வார்த்தையை படித்து தியானித்து அவர் பேசுகிறத கேட்டு அவருடைய சாயலுக்கோப்பாய் அப்படியே மாறிக்கிட்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அநேகர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன், மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்கலை அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் மன்னிப்பான்னு நான் கேட்குறேன். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அப்படிலாம் நமக்கு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம யாருங்க நிலை நிற்க முடியும்? அவர் சொல்கிறாரு, பாவத்தெல்லாம் நான் கடலின் ஆழத்தில் போட்டுட்டேங்கிறார். என் முதுக்கு பின்னா எரிஞ்சிட்டேன், அது ஒருபோதும் என் கண்ணு முன்னாடி வராதுங்கிறார். ஆனால் நமக்கு எல்லாம் வந்து போகுதே, எல்லாம் முன்னாடியே நிற்குதே. நம்முடைய குறைகளை உணர்வோம். ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செஞ்ச பாவம் அது கொடுத்து தீர்க்க முடியாத கடன். ஆனால் பிறர் நமக்கு செஞ்சது ஈஸியாக தீர்க்கக்கூடிய கடன் தான். அதையே நம்ம மன்னிக்கலையா? ஆண்டவருடைய அன்பை நாம் எப்படி நம்ம மதிப்பிடுகிறோங்கிறத நாம் நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் என்று சொன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்ப, ஆண்டவரே அந்த மன்னிக்கிற மனப்பாங்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. இது மனிதனால் கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் கூடும். அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு. நாம் கூட அவருடைய பலத்தினால இந்த சேனைக்குள் பாய்வோம், இந்த மதிலை தாண்டுவோம், ஜெயம் பெற்றவர்களாக. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் சொன்ன வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, இது ஆசீர்வாதமான மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் இந்த 6 நாள் கூட்டத்திலும் தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பை பெற்று நாங்கள் மன்னிக்க வேண்டியதன் அவசியத்தை கர்த்தர் நீ வலியுறுத்தினதற்காக துதிக்கிறோம்.
மன்னிக்க முடியாத சுபாவங்களை எல்லாம் எங்களிடத்தில் எடுத்து போடும் ஆண்டவரே. உம்மை பிரதிபலிக்கிற மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மன்னிப்பு ரத்தாகாதபடி நாங்கள் அதை காத்து கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் மன்னிக்கிற சிந்தை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். அது நிமித்தமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த தம்பி சாமுக்காக உடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கிருபைகளை தாங்க, வாக்கு வல்லமைகளை தாங்க, கல்வி மானி நாவை தாங்க, சமயத புத்தியை தாங்க, இன்னும் தேவ கிருபையை தாங்க. நல்ல சுகத்தின் பலத்தின் தீர்க்காயசை தந்து ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையால் நிறைத்து அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த முடிய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள 2 நாள் கூட்டங்களே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் இடைப்படும். இந்த திருச்சபையும் ஊழியரையும் குடும்பத்தையும் விசுவாச மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நீதியின் பாதையில் நடத்தும்படி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி படைக்கிறோம். கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இங்கே வந்திருக்கிற அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. ஒருவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கடை செல்லுங்க.